கண்ணதாசன் கம்பரை பற்றி இப்படி எந்த கவிஞனும் எழுதியதாக எனக்கு தெரியல. உடலம் வசமிழக்கும் உன் விருத்தம் கேட்டால் சடலம் விழிதிருக்கும் வாலி. உடலம் வசமிழக்கும் உன் விருத்தம் கேட்டால் சடலம் விழிதிருக்கும், செங்கன் படலம் பணித்திருக்கும், உள்ளம் பரிதவிக்கும். இப்படி வாலி சொல்லுவார். கம்பா தனித்திருக்கும் முந்தன் தமிழ், இது வாலி. ஆனால் கண்ணதாசன் 10,000 கவிதை எழுதினியா சாமி, உன்னையாவது தள்ளி வைக்க முடியுதா? கம்பனை பற்றி பேசுகிறார் சார். 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. அவருடைய ஐட்டம் அது, மதுக்குடத்தில் அள்ளி. அங்கெல்லாம் ஒரு டச் இருக்கும். சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. அண்ணனோடு தம்பியர்கள் 4 ஆகி 5 ஆகி 6 7 ஆனவிதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி. தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்ன ஒரு வாசகத்தை கேட்டு நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து. இப்போ அந்த சீதை சொன்னார், இன்னும் அதோட உச்சம். கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனி நம்பு, அது பாட்டல்ல உண்மை என்று நம்பு. பிறகு கடைசியில் சொன்னாரு, காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வச்ச சீட்டு. எளிமையான வார்த்தைகளால் புரியும்படி யார் சொல்லுகிறானோ அவன் தான் யுகக்கவிஞன். கவிஞனுடைய வார்த்தைகள் புரியணும் சார். அவன் என்ன எழுதுறான் என்ன சொல்றான்னு புரியணும். சில பேர் சொல்லுவான், நான் சூப்பர் கவிதை எழுதுறேன், அது உங்களுக்கெல்லாம் புரியாது. எங்களுக்கு புரியாத நீ ஏன்டா எழுதுற? எங்களுக்கு மக்களுக்கு புரியாத நீ ஏன் எழுதுற? பாரதிக்கு அப்புறம் பாவேந்தருக்கு அப்புறம் கண்ணதாசன் என்கிற ஒரு இடம் இருக்கு சார். கம்பன் ஏமாந்தான் அந்த பாட்டில் தன்னையே கொண்டு வந்து வச்சிருக்கார். வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன். வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன். அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல, அட நானும் ஏமாந்தேன். கண்ணதாசன் அவரு சேர்த்துக்கிட்டார். அவரை கொண்டு போய் அவரே லிஸ்ட்டில் சேர்ந்துக்கிட்டார். சார் நானும் ரவுடி தான் வடிவேல் ஏறாருல, அது மாதிரி கண்ணதாசன் அப்படி பொய்யான கவிஞர்ல, அவர் உண்மையான கவிஞர். பாரதிக்கு பிறகு நான் இருக்கிறேன். ஏன்னா பாரதி சொல்லுவார்ல, தமிழ் கவிஞர் இந்த தமிழ்நாட்டுக்கு இல்லை என்கிற வசை என்னால் கழிந்ததுன்னு பாரதி. அதுபோல கண்ணதாசன் அவரே வந்து சொல்றாரு. இதில் என்னன்னா, அந்த கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனி நம்பு, அது பாட்டல்ல உண்மை என்று நம்பு. ஒன்னொன்னுக்கும் விளக்கம் சொல்றார் சார். முதல்ல 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும். இவங்க வனவாசத்தில் கோதாவரி கரையில் 2 பேரும் இருக்கிறாங்க. அப்போது ஒரு அன்னப்பறவை வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுது. ராமனும் சீதையும் உட்காந்துருக்காங்க. ஒரு அன்னப்பறவை வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுது. அன்னப்பறவை பார்த்தோன்னே இவர் சீதா ஞாபகம் வந்துச்சான். அண்ணன் மாதிரி நடப்பாளாம் சீதை. அடடா, சீதா மாதிரியே அந்த அன்னப்பறவை போகுத. ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமல் உழையலாகும் சீதை நடைய நோக்கி சிறியது ஓர் முறுவல் செய்தான். இங்கே கம்பனுடைய விளையாட்டு, அவன் முறுவல் செய்தான். இவ மாதவள் தானம் மீண்டு வந்து போதகம் நடப்ப நோக்கி புதியது ஓர் முறுவல் பூத்தாள் கம்பர். அவன் ஆம்பளை செஞ்சா முறுவல் செய்தான், பொம்பளை செஞ்சா முறுவல் பூத்தாள். ஏன்னா அவ பூவை பாவை பெண்ணினம், அவர்களுக்கு புன்னகை பூக்கிறப்ப முறுவல் பூத்தாள். என்ன அழகாக கொண்டு வந்து வைப்பார் தெரியுமா? இதுதான் சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. பிறகு அண்ணனோடு தம்பியர் 4 ஆகி 5 ஆகி 6 7 ஆனவிதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி. இது யாரு? குகனோடும் ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழான் மகனோடும் அருவனானோம் எம்முடைய அன்பின் வந்த அகனமர் காதலையே நின்னோடும் எழுவரானோம். இப்படி கொண்டு வந்து அங்கே சேர்த்தாரா. அதன் பிறகு இப்போ தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்ன ஒரு வாசகத்தை கேட்டு நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து. அவனுக்கு சிரஞ்சீவி பட்டம் கொடுத்து சொல்கிறா, நீ என் தோல் மேலே உட்காந்துக்குமா, நான் உங்களை ராமன்கிட்ட கொண்டு விட்டுறேன். அப்போ சொல்கிறாங்க, நீ விஸ்வரூபம் எடுத்து காட்டின, அப்போவே எனக்கு தெரியும் உன்னால் அது முடியும்னு. ஆனால் இந்த இடத்துல இருந்து ராமன் வராமல் அவன் வில்லாற்றலை நிரூபித்து ராவணனை கொல்லாமல் நான் இந்த இடத்திலிருந்து வரமாட்டேன். அப்படியே வந்தாலும் ஏன் ஒரு சொல்லாலே இந்த இலங்கை முழுவதுமாக, ஏன் இந்த உலகையே அழிக்க முடியும் அந்த சக்தி வாய்ந்தவள்னா, நான் ஏன் அமைதியாக இருக்கிறேன்? என் கணவனுக்கு நன்றி கடன் பட்டவள்னா. முதலிரவு காட்சியிலே வந்தனை கரம் பற்றிய வைகல்வாய் இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடையன் என்கிற செவ்வரம் தந்தான் ராமன். அப்படி ஒரு ஏகபத்தினி விரதன் எனக்காக உன்னை தவிர இந்த பிறவிக்கு. இதில் வந்து கம்பர் வைக்கிற ஒரு இக்கு, கம்பர் நிறைய இக்கு வைப்பார்.
அழகாக சொல்றார், இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன். இது ராம பிறவி. இந்த பிறவிக்கு உன்னை தவிர இன்னொரு பொண்ணை தொட மாட்டேன். அடுத்து கண்ணன் எடுப்பேன். அதில் எல்லா பொண்ணும் கூட நானே இது பண்ணுவேன். இது பண்ணால் ஜாலியாக இருப்பேன். இப்படியெல்லாம் அந்த செய்தியை சொன்னார். அப்படிப்பட்ட கணவனுக்காக நான் அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லுக்கு மாசென்று வீசினேன். அப்போ என்னுடைய கணவனுடைய வில்லாற்றலை பயன்படுத்தி வெளிப்படுத்தி ராவணனை கொன்று வதம் செய்த பிறகு இங்கிருந்து வருவதுதான் என் கணவனுக்கு நான் செய்கிற நன்றி கடன். எங்களுக்குள்ளே இருக்கிற நட்பின் பரஸ்பரம் அன்பின் விளக்கம் என்ன தெரியுமா? விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை. எனவே நான் வரமாட்டேங்கிறா. இதான் சார் இந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் சார், கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகியை உள்ளிருப்பால் எனக்கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி. அதில் கம்பர் எழுதியிருப்பார், மண்டோதரி விழுந்து அழறா ராவணன் மேலே. விபீஷன் அங்கே நின்று கத்துறான், அண்ணா இப்படிப்பட்ட ஆள் போயிட்டியே. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வெள்ளருக்கன் ஜடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி. சிவபெருமான் இருக்கிற அந்த இமயமலையே ஒரு கையால் தூக்கணும்டா நீ. வெள்ளருக்கன் ஜடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடு இழைத்தவாறே கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி. அவன் அம்பு உடம்பெல்லாம் பூந்து தேடிச்சா, அதை எடுத்து இங்கே போட்டிருக்கார் சார். கடைசியில் சொல்கிறாரு, காலமெனும் ஆழியிலும் காற்றுமழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வச்ச சீட்டு. முடிச்சிட்டார்.